அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். 8 சகோதரிகளின் மூத்த சகோதரியாக விளங்கும் கோட்டை மாரி கோயில் அறியப்பட வேண்டிய சில அம்சங்கள் குறித்து வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சேலத்தை கோட்டை நகரமாக நமக்கு தெரியும். கோட்டைக்கு முதல்வர்களை அனுப்பிய நகரமாக நமக்கு தெரியும். அதே போல சேலம் ஒரு கோயில் நகரம் என்பதும் கவனிக்கத்தக்கது. குறிப்பிடத்தக்க கோயில்கள் என்றாலே புராணங்களோடு தொடர்புடையவைகளாக பார்க்கப்படும் நிலையில் சேலத்தின் குறிப்பிடத்தக்க நாட்டார் தெய்வமாக விளங்குகிறது கோட்டை மாரியம்மன் கோயில். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைந்திருக்கும் கோட்டைகளிலும் காவல் தெய்வங்களாக ஏதாவது ஒரு தெய்வம் நிறுவப்பட்டிருக்கும். குறிப்பாக கோவை, திருச்சி ஆகிய பகுதிகளில் இருக்கும் கோட்டைகளின் தெய்வங்கள் இன்றும் பொதுமக்களின் வழிபாட்டுக்குரிய தெய்வங்களாக வழிபடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சேலத்தில் அமைந்துள்ள கோட்டை மாரியம்மன் வெகு மக்களின் பெரும் பக்திக்கு காரணமான தெய்வமாக விளங்கி வருகிறார். சேலம் கோட்டை மாரியம்மன் திருக்கோயில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு சேர நாட்டைச் சேர்ந்த சிற்றரசர்கள் ஆண்ட காலத்தில் இப்போது கோட்டை என்று சொல்லும் இடத்தில் ஒரு கோட்டை அமைத்து ஆட்சி செய்தபோது இந்த மாரியம்மன் கோயிலையும் ஒரு பெருமாள் கோயிலையும் அமைத்தாங்க. இந்த அம்மன் கோயிலை கோட்டை வீரர்கள் எல்லாம் ஒரு காவல் தெய்வமாக வணங்கி வழிபட்டு வந்தார்கள். கோட்டையில் இருந்த வீரர்களுக்கு மாரி காவல் தெய்வமாக இருந்திருக்கிறாள். ஆனால் இன்று அந்த கோட்டை இல்லை. கோட்டை இருந்ததற்கு அடையாளமாக கோட்டைமேடு என்ற பகுதி மட்டுமே இன்று உள்ளது. கோட்டை மாரியம்மன் குறித்து தெரிந்து கொள்ளும் முன் இந்த 7 மாரியம்மன்களை அம்மாப்பேட்டை மாரியம்மன், செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன், சஞ்சீவிராயன்பேட்டை மாரியம்மன், சின்னக்கடைவீதி சின்ன மாரியம்மன், குகை மாரியம்மன், அன்னதானப்பட்டி மாரியம்மன், பொன்னம்மாப்பேட்டை மாரியம்மன், இந்த 8 மாரியம்மன்களில் கோட்டை மாரியம்மன் தான் சக்தி வாய்ந்த அம்மன் என்பது நம்பிக்கை. இதனாலேயே கோட்டை பெரிய மாரியம்மன் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகின்றது. சேலத்தில் உள்ள 8 மாரியம்மன்களுக்கும் தலைமையாக விளங்குவதால் 8 பேட்டைகளை கட்டியாளும் அன்னை கோட்டை மாரி என்ற சிறப்பு பெயரும் உண்டு. ஆடி பெரு திருவிழா ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் சேலம் மாநகரத்தில் நடைபெறும் மிகப்பெரிய விழாவாகும். இவ்விழாவின் போது பூச்சாட்டுதல் என்னும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த பூச்சாட்டுதலின் போது சேலத்தில் உள்ள ஏனைய 7 மாரியம்மன் திருக்கோயில்களுக்கும் இங்கிருந்துதான் பூ எடுத்து சென்று அந்தந்த மாரியம்மன் திருக்கோயில்களில் பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது தொன்று தொட்டு வரும் நிகழ்ச்சியாகும். எனவே இந்த வகையிலும் பெரிய மாரியம்மன் என்று அழைப்பது பொருத்தமாகும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.